ஹலோ, அந்த பைக் டாக்ஸி புக் பண்ணியிருந்தேன் மேடம். நீங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் மேடம். இதான் வந்துட்டாங்க எல்லாம் தாடி நம்ம பொழப்பு. நம்ம என்ன பண்றோம்னு தெரியுதா? பைக் டாக்ஸி ஓட்டும் நபரை ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்கினார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிளாஷ் நியூஸா போடுறாங்க. பைக் டாக்ஸி சரின்னு சொல்லி பேசல, பைக் டாக்ஸி தப்பு தான். ஆனா அதை தப்புன்னு நம்ம தெரியப்படுத்துற விதம் இங்க ரொம்ப தப்பா இருக்கு. இதனால மக்களுக்கு என்ன ஆகுது? நம்ம மேல நம்பிக்கை குறையுது. சும்மாவே எதுக்கு எடுத்தாலும் ஆட்டோக்காரன் தானே இவன் இதை பண்ணுவான் அப்படின்னு இலக்காரமா பேசுவான். ஆட்டோ ஓட்டுறதுனாலே ஒரு பயம். அந்த பயம் தான் இன்னைக்கு பைக் டாக்ஸியோ இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு அந்த நிறுவனம் காரணம் இல்லை, நம்ம தான் இதோ போட்டு பொழக்கிறோமே. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? 2 பேரையும் மோத விட்டு எங்கேயோ ஒருத்தன் எவனோ ஏசியில உட்காந்து அவனோட வருமானம் பல மடங்கு, 1 மடங்கு இல்ல பல மடங்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நாம ஏதோ ஒரு கம்பெனியை வளர்த்து விட்டுக்கிட்டு. நீ என்ன ஆட்டோக்கார மாதிரி பேசுன, பைக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற. வைகை மீட்டர்ல மீட்டர் போட்டு ஓட்டுறேன். நான் மட்டும் இல்ல, 400 பேர் இருக்கோம். நாங்க மீட்டர் போட்டு தான் ஓட்டுறோம். எங்களை நம்பி மக்கள் வராங்க. எங்க வருமானம் எந்த வகையிலும் பாதிக்கல. மீட்டர் போட்டு ஓட்டுங்கன்னா அவங்களை கட்டாத வாடகைக்கு ஓட்ட சொல்லல. நம்ம நேர்மையான வாடகை வாங்கினா மக்கள் ஏன்னா நம்மளை விட்டுட்டு வேற எங்கேயோ போறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. நம்ம நியாயமா இருந்தா நம்ம மக்கள் நம்மளை நம்பி தான் வருவாங்க. போனேன் பார்த்துக்கணும். போனேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. வீட்டுக்கு கூட்டு போயிடணுமா? அண்ணே, மனிதத்தை தொலைச்சிடாதீங்க. நம்ம கிட்ட மிஞ்சி இருக்கிற அந்த மனிதன் மட்டும்தான்.